நான் கூட கவிதை எழுதுவேன். அப்படியா, எழுதி கொடுங்க ராமமூர்த்தி. என் பேர் ராமமூர்த்தியில் அனுப்புவோம்னாப்புல. எங்கள் ஊர் பேரை போட்டு பூதலப்புறம் ராமமூர்த்தி அப்படின்னு எழுதி கொடுத்தேன். பொங்கல் மலரில் என் கவிதை வந்து இந்த பூதலப்புறம் ராமமூர்த்தின்ற பேர்லாம் நல்லா இல்லை. எப்படி கனக சுப்பத்திரம் பாரதிதாசன் பேர் வச்சார், முத்தைய கண்ணதாசன் பேர் வச்சார். அது மாதிரி ஒரு புனை பேர் வச்சுக்கணும். என்ன புனை பேரை வைக்கன்னு 2 நாள் இரவு சிந்திச்சேன். புனை பேரே கிடைக்கல. அப்புறம்தான் ஒரு நாள் தலைவன் ஜீவா, நமக்கு பிடித்த கவிஞன் பாரதி, ஜீவ பாரதின்னு பேர் வச்சு காந்தி ஜெகத் கிடைச்சிடாது. நம்மளை திட்டி எழுந்தவர் நம்ம பேர்லேயே ஆசிரம் நடத்தாரு அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு உள்ள போய் காந்திஜி கேட்குறாரு, ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறீங்க, நல்லா பேசுகிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு. அது ஜீவா சொன்னார், இந்த தேசம்தான் எனக்கு சொத்துன்னார். அது காந்திஜி சொன்னது, இல்லை இல்லை, இந்த தேசத்தின் சொத்து நீங்க. என்ன பாரதி தனக்கு மட்டும் மீசை வைக்கவில்லை, தமிழுக்கே மீசை வைத்து விட்டவர். தமிழ் சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதிய எழுத்தாளர் மற்றும் கவிஞர் திரு ஜீவபாரதி ஐயா அவர்களை சந்திக்க உள்ளோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஜீவபாரதி அப்படின்றது உங்களோட இயற்பெயரா இல்லை புனைப்பெயரா? புனைப்பெயர். நான் ஒரு கிராமத்தில் பிறந்தேன், எட்டயபுரம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில். எங்கள் பெரியப்பா சுதந்திர போராட்ட வீரர், பொது உடைமை இயக்க தலைவர். அதனால் கம்யூனிச குடும்பம், விவசாய குடும்பம். யாரும் கவிதை இலக்கியம்லாம் கிடையாது, அரசியல் தான் தெரியுமே தெரியும், அவங்களுக்கு இந்த கிடையாது. ஆனால் நான் சின்ன வயசில் இட்டுக்கட்டி பாட ஆரம்பிச்சிட்டேன். எந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் சரி, உதாரணமாக 9வது வகுப்பு பம்மனந்தல்ன்ற கிராமத்தில் கொண்டு சேர்த்தாங்க, கமுதிக்கு பக்கத்தில். எந்த பக்கம் போனாலும் 10 மைல் நடந்து போகணும், வீட்டுக்கு வர முடியாது. அங்கே ஹாஸ்டல் தங்கியிருந்தேன். அந்த ஹாஸ்டலில் சாப்பாடு நீங்கள் எதுக்கு சாப்பிடுவோம், பசிக்கு சாப்பிடுவோம். அங்கே சாப்பிட்ட பிறகு பசி எடுக்கும், அப்படி ஒரு கொடுமை. அப்போ கமுதியிலே எங்கள் வீட்டு பிள்ளை படம் ரிலீஸ் ஆகுது. அன்றைக்கி ஹிந்தி பிரச்சனைனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 7வது கேள்விக்கு 3வது கேள்வி எழுதிட்டா 25 மார்க். அதனால் எழுதி போட்டு கமுதிக்கு என்னுடைய நண்பன் முத்துராமன் 2 பேரும் போய் எங்கள் வீட்டு பிள்ளை படம் பார்த்தோம். பார்த்த பிறகு நைட்டில் திரும்பி வர முடியாது, 8 மைல் நடந்து வர முடியாது, பாம்பு கும்பு கிடக்கும்ட்டு ஒரு நாடகம் நடக்குன்னாங்க. போய் பார்த்தா வள்ளி திருமண் நாடகம். அதில் உடையப்பா முருகன் அடிக்காரு, காயாத கானகத்தேன்னு பாடிட்டு வந்தார். ஒரு 5000 பேர் கூட்டம், ஆணும் பெண்ணும். பாட்டை நிறுத்துன்னு கத்துனாங்க. இதேண்ட நல்லா தானே பாடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவருமானை பற்றி பாடுங்க. அவர் தேவருமானை பற்றி பாடினார். அன்னைக்கு தான் ஒரு பாட்டால் ஆயிரக்கணக்கான மக்களை அள வைக்க முடியும் என்பதை நான் அன்றைக்கி பார்த்தேன். அதுபோல் வந்த பிறகு ஹாஸ்டலில் வார்டன் அருப்புக்கோட்டைக்காரர். அவர் ஊருக்கு அவர் நடந்து போய் தான் போய் பசை பிடிக்கணும். அப்படி போகும்போது சமயக்கார் தவசி கூப்பிட்டு, பசங்களை நான் பார்த்துக்கோ, நான் போயிட்டு திங்கக்கிழமை வரேன்ட்டு போனார். எல்லாருக்கும் அவங்க பெட்டி ஒன்று வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு கொடுத்த பெட்டியை பெயிண்ட் அடித்து என் பேர் எழுதி கொடுத்துருந்தாங்க. என் பேர் ராமமூர்த்தி. அந்த பெட்டி மேலே உட்காந்துருக்கேன், எல்லோரும் உட்காந்துருக்காங்க பசங்க. அப்போ நான் 9th படிக்கிறேன். பசங்களாம் பாட்டு பாடுறான்றாங்க. பாட்டா அப்படின்னா பூரா SLC படிக்கிறப்ப முரடானா இருப்பான். ஏண்டா எங்கள் வீட்டு பிள்ளை படம் பார்த்தீங்கள, பாட்டு பாடுறான்னு கத்துறாங்க. பாடலாம் அடிப்பாங்க போல. நான் சின்ன பையன், இப்போ எப்படின்னா அப்போ 9th படிக்கும்போது எப்படி வந்திருப்பேன். அப்போ பாட்டு பாடுறான்னா இவன் முத்துராமன் கூட வந்தவன், சினிமாவுக்கு வந்தவன், டேய் பாடி சொல்லலான்னா. எனக்கு எங்கள் வீட்டு பிள்ளை நான் ஆணையிட்டால் அந்த பாட்டை பாடுவேன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா காலையில் கஞ்சி ஊற்றுவாங்க, அதில் பருக்கியை தேடணும். மத்தியானம் சோறு போடுவாங்க. காலையில் அந்த கஞ்சியை குடிச்சிட்டு வகுப்பில் உட்காந்தா அப்போ தான் தமிழ் கிராமம் நடத்துவாங்க. ஒரு இடமும் புரியாது, பசியில் மயக்கம்தான் வரும். மத்தியானம் அந்த சோறை சாப்பிட்டு போய் உட்காந்தா அப்போ தான் இங்கிலீஷ் கிராமம் நடத்துவாங்க. என்னடான்ட்டு, அதாவது வாத்தியார் அடிக்கலாமான்னு இருக்கும், அப்படி பசி. சாயந்தரம் சோறை போட்டு ரசத்தை ஊற்றுவாங்க, ரசத்தில் பருக்கியை தரணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பாட்டு பாடினாங்க. என்னடா பாடுறதுன்ட்டு உடனே எங்க வாடன் வருவாரா, சோறு தருவாரான்னா பசங்க பெட்டிகள் அடிக்கிறான் தாளம். நான் ஆணையிட்டாலாம் காலி, பாடுறான்றாங்க. அப்போ எங்கள் வாடன் வருவாரா, சோறு தருவாரா,
எத்தனை மணி நேரம் நாங்க காத்து கிடப்போமோ. அவைய கையத்தட்ட வந்து தட்டுறான், மேலும் பாடுறான். காலையில் வருவதுதான் கஞ்சியும் தண்ணீதானே, தண்ணியில் பருக்கையைத்தான் தேடி அழைகிறோமே, தண்ணியில் பருக்கையைத்தான். அதாவது அமர்க்களமாகுது. இன்னும் பாடுறான்றாங்க. அப்போ இட்டுக்கிட்டு பாடுறதானே. மதியம் வருவதுதான் குழம்பும் சோறுதானே, வயிற்றுக்கு போதாமல் வாடுறோம் நாங்கள் தானே. டேய் சாயந்தரம் அப்படின்றாங்க. மாலையில் வருவதுதான் ரசமும் சோறுதானே, ரசத்தில் பருக்கையைத்தான் தேடி அழைகிறோம். என்ன ஒரே அமர்க்களமாக அந்த தவசின்றவனும் சாப்பாடு வைக்கணும் கை தட்டிக்கிட்டு இருக்கான். திடீர்னு நான் மீண்டும் பல்லவிக்கு வர்றேன். எங்க வாட வருவாரோ எல்லாம் அமைதியாக இருக்கான். என்னடா ரசித்தவங்களாம் அமைதியாக இருக்கானா. எனக்கு பின்னாடி தான் கதவு. அங்கேருந்து வாடன் கதவை தந்துட்டு உங்கள் வாடை வந்தாச்சுன்னு வந்தாங்க. அவர் கொடையை வச்சுட்டு போனவர், எடுக்க வந்தவர் இத்தனையும் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, ஏண்டா உங்களுக்கு இழிச்சவன் நான் தான் கிடைச்சானா, ஏன்டா வேறு பொருளே கிடைக்கலையா அப்படின்னும் போது எனக்கு அடிப்பாருன்னு பயந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ சொன்னாலும் உங்கள் பெரிய தியாகி ஒன்று பண்ண முடியாது, நல்ல பாட்டாக பாடுறான்ட்டு அவர் போயிட்டார். இப்படித்தான் என்னுடைய பாடல் எழுத பழக்கம் ஆரம்பமானது. இதுக்கு பிறகு எங்கள் ஊரில் வந்து எருவு மாடு மேய்க்கும் போது அங்கே பசங்க லவ் பண்ணுறது பாட்டு எழுதுறது, எங்கள் பக்கத்து கிராமத்தில் நத்தத்துப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட சௌரனை உயர் ஜாதிக்காரங்க கொண்டுட்டாங்க, அதை பற்றி பாட்டு பாடுறது, ஜனம் பூரா அதை கேட்டு அழுகும். அப்படி இருக்கும்போது தான் எங்கள் பெரியப்பாவை பற்றி பாட்டு எழுத சொல்லாங்க. இல்லை பாடிட்டு இப்படி இருக்கும்போது தான் 1969 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி என்னை மெட்ராஸ்க்கு அனுப்பிட்டாங்க. நீ செஞ்சிரு புக் ஹவுஸில் வேலைக்காக எங்கள் பெரியப்பா சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாலதண்டாயுதம் ரெக்கமெண்டேஷனில் வந்து வேலைக்கு சேர்றேன். அன்று இரவு தான் அண்ணா இறந்தார். நான் சென்னைக்கு வர்றதை மறக்கவே முடியாது. 1969 பிப்ரவரி 2ஆம் தேதி வந்துட்டேன். வந்த பிறகு வேலையில் சேர்ந்தேன். அங்கே பார்த்தா வேலையில் சேர்ந்த ஒரு 15 நாள் கழிச்சு என் கூட அங்கே இப்போ வேலை பார்க்குறவர், ஆல்ரெடி வேலை பார்க்குறவர் பப்ளிகேஷனில் பழனி சுந்தரேஷ் என்றவர் ஒரு கவிஞர். அவர் கவிதை கவிஞர் பொன்னடியான் முல்லைச்சரம் பத்திரிகையில் வந்திருக்கு. அதை அசோகா ஹோட்டல் ஃபங்க்ஷனில் எல்லாத்தையும் காட்டுறான் அந்த கவிதையை. எல்லாம் படித்த கவிஞா நீ மிரட்டிட்டேன்றான். ஏன்ட்ட காட்டுறாப்புல பார்த்து இதுதான் கவிதையா, ஆனால் சொல்ல முடியாது, புதுசாக சேர்ந்த பையன். சரின்னு விட்டேன். அப்போ 1969 டிசம்பர் மாதம் 2 பேருக்கு ஒரே டேபிள். அந்த பள்ளி சுந்தரேசன் டேபிளில் தாளம் போட்டுக்கிட்டே தான் பாடுவாப்புல. அப்படி எடுத்து எழுதிக்கிட்டு இருக்கும்போது என்ன எழுதுறீங்கன்னு என்ன மாதிரி முல்லைச்சரம் பொங்கல் மலருக்கு எனக்கு பொருளுடைய கவிதை கேட்டிருக்காரு, அதுக்கு தான் எழுதிட்டேன். நான் கூட கவிதை எழுதுவேன். அப்படியா எழுதி கொடுங்க ராமமூர்த்தி, என் பேர் ராமமூர்த்தியில் அனுப்புவோம்னாப்புல. மறுநாள் பொங்கலை பெற்று கவிதை எழுதி கொடுத்தேன். அந்த கவிதை என்னென்னா எங்கள் ஊர் வாத்தியாரெலாம் அதில் கவிதை எழுதுவாங்க. அதனால் நம்ம ஊர் வாத்தியாரெலாம் நான் தான் தெரியுன்றதுக்காக பட்டுக்கோட்டை கல்யாணம் ஊர் பேரை போட்டது மாதிரி எங்கள் ஊர் பேரை போட்டு பூதலப்புறம் ராமமூர்த்தி அப்படின்னு எழுதி கொடுத்தேன். பொங்கல் மலரில் என் கவிதை வந்துச்சு. உடனே எங்கள் ஊர் வாத்தியாரெலாம் பிரமாமார்க்கு விடாத ஆய்வுன்னு கவிதை எழுதுகிறாங்க. இந்த கவிதை வந்த பிறகு பொன்னுடையன் வந்து அப்போ கனமாப்பேட்டையில் குடியிருக்காரு. நான் டி நகர் சாதலால் தெருவில் எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கேன். இந்த பழனி சுந்தரேஷ் தான் சொன்னார், பொன்னடியா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்காரு, போய் பார்த்துங்க, அறிமுகம் ஆகும். அப்போ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போகிறேன். அப்போ அவர் தலைமைச் செயலகத்தில் வேலை பார்த்துட்ருக்காரு. போய் கதவை தட்டினா திறந்தார். அவரை தெரியும், ஏன்னா அவர் பற்றியில் ஒரு படம் இருக்கும். என்ன யாருன்னு தெரியாது. வணக்கம்ண்ணே, யார் தம்பினார். நான் தான் பூதலப்புறம் ராமமூர்த்தின்னு. ஓ இந்த இசையில் உங்கள் கவிதை போட்டுக்கலாம், வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு சந்தம் நல்லா வருது அப்படின்னு உட்கார வச்சு டீ எல்லாம் கொடுத்துட்டு, அடுத்த இசைவுக்கு ஒரு கவிதை கொடுங்க, உங்கள் வாழ்க்கை வரலாறு கொடுங்க, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுங்க. இந்த பூதலப்புறம் ராமமூர்த்தின்ற பேரெலாம் நல்லா இல்லை. எப்படி கனக சுப்பத்திரம் பாரதிதாசன் பேர் வச்சார், முத்தைய கண்ணதாசன் பேர் வச்சார், அது மாதிரி ஒரு புனை பேர் வச்சுக்கன்னார். இது என்னடா பெரிய தொல்லையாக போச்சு, என்ன புனை பேரை வைக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். கவிதை எழுதிட்டேன், ஃபோட்டோ எடுத்துட்டேன்.
வாழ்க்கை வரலாறு அப்போன்னு அடைஞ்சு இப்போயாவது 110 நூல் எழுதியிருக்கேன், பிரச்சனை இல்லை. அப்போ ஒன்றுமே இல்லையா, அதான கவிதை வந்திருக்கு. என்ன புனைப்பெயரை வைக்கிறேன்னு 2 நாள் இரவு சிந்தித்தேன். புனைப்பெயரே கிடைக்கல. அப்புறம்தான் ஒரு நாள் இரவு நமக்கு பிடித்த கவிஞன் தலைவன் ஜீவா, நமக்கு பிடித்த கவிஞன் பாரதி, ஜீவபாரதின்னு பேர் வச்சேன். ஏன்னா அன்னைக்கு பாரதிராஜாவே இன்றியாகாத காலம். இப்போ மாதிரி பாரதியார் பேர் மலிவாக்கப்படாத அந்த காலகட்டத்தில் ஜீவபாரதி பேர் வச்சேன். ஏன் அப்படி பேர் வச்சேன் ஜீவபாரதின்னு? ஜீவா மாதிரி ஒரு தலைவன் தமிழகத்திலே கிடையாது. அவர் பேர் ஜீவானந்தம். அவர் காரைக்குடியில் காந்திஜி ஆசிரமம்னு ஒரு ஆசிரமம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ காந்திஜி ஹரிசன்ற பத்திரிகை நடத்துகிறாரு. அந்த பத்திரிகையை படிச்சுட்டு காந்திஜிக்கு ஜீவானந்தம் கடிதம் எழுதுகிறார். பாபுஜி, உங்களுடைய பத்திரிகையை தொடர்ந்து படிக்கிற முட்டாள்தனமான கருத்துக்கள் அதிகமாக இருக்குன்னு. அதை படித்த காந்திஜி திகைச்சு போய் அங்கேருந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். உங்கள் கடிதம் என்னை 3 நாள் தூங்க விடலை, நான் தமிழ்நாட்டுக்கு வந்தால் உங்களை சந்திக்கிறேன்னு எழுதுறார். அதே மாதிரி இலங்கைக்கு போகும்போது காரைக்குடியில் ஜீவா தங்கியிருக்கார் காந்திஜி. அப்படி தங்கியிருக்கும்போது கூட இருந்தவங்க சத்தியமூர்த்தி, ராஜாஜி. காலையில் செல்ஃபி சேவிங் பண்ணும்போது காந்திஜி சொல்கிறாரு ராஜாஜிட்ட, இங்கேருந்து சிராவேலுக்கு போன ஒரு நண்பரை சந்திக்க ஒரு கார் ஏற்பாடு பண்ணுங்கன்றார். அதுக்கு ராஜாஜி சொல்கிறாரு, நண்பரை பேரை சொல்லுங்கள், நாங்கள் போய் கூப்பிட்டு வர்றோம்ன்றார். கூப்பிட்டு வந்து சந்திக்க வேண்டிய நண்பர் அல்ல, நான் போய் சந்திக்க வேண்டிய நண்பர்ன்றார். உடனே மோட்டார் சுந்தரம் பண்ண மாதிரி ஒரு கார் மாதிரி ஒரு காரை ஏற்பாடு பண்ணுறாங்க. பின்னாடி சத்தியமூர்த்தி, ராஜாஜி, தமிழ் கடல் ராய சொக்கலிங்கம் எல்லாம் உட்காந்துருக்காங்க. முன்னாடி காந்தி உட்காந்துருக்காங்க. இந்த சிராவேலுக்கு போகுது. ஏன் காந்தி போகிறாரு? இப்படி ஒரு கடிதம் எழுதினவர் ஒரு 60-70 பெரியவராக இருப்பார். அவரை போய் சந்தித்து ஆசி வாங்கணும்னு தான் போகிறார். அங்கே போனால் அந்த லெட்டரையே வச்சுட்டு போகிறார். காரில் போனால் அந்த முகவரியில் காந்திஜி ஆசிரமம்னே போர்டு இருக்கு. காந்தி திகைச்சிறாரு. நம்மளை திட்டி எழுதினவர் நம்ம வெளியே ஆசிரமம் நடத்தாரே அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு உள்ளே போய் இந்த மாதிரி ஜீவானந்தத்தை நான் பார்க்கணுன்னார். 21 வயசு இளைஞன். அப்போ காந்திக்கு 56 வயசு. நீங்களாந்தார் ஜீவா. ஆமாம். அப்பையும் ஜீவாவை காந்தியினுடைய வர்ணாசிரம கொள்கை எதிர்த்து பயங்கரமாக வாதம் பண்ணுறார். அவ்வளவும் பண்ண பிறகு காந்திஜி கேட்குறாரு, ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறீங்க, நல்லா பேசுகிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னார். அதுக்கு ஜீவா சொன்னார், இந்த தேசம்தான் எனக்கு சொத்துன்னார். அது காந்திஜி சொன்னது, இல்லை இல்லை, இந்த தேசத்தின் சொத்து நீங்கன்னார். எந்த பல்கலைக்கழகமும் கொடுக்க முடியாத பட்டம் அது. காந்திஜி எந்த தேசபக்தனும் கொடுக்காத பட்டம் அது. அப்படிப்பட்ட ஜீவா வாழ்க்கை தாக்கத்தினால தான் அதில் ஜீவானந்தத்தில் பாதியை ஜீவான்னு வச்சு. பாரதி ஏன் வச்சேன்? பாரதி காலத்தில் கவிஞனே வாழலையா? ஆனால் பாரதியை மட்டும் 100 ஆண்டு கடந்து பேசுறதுக்கு என்ன காரணம்? அவனை தாண்டி இன்னைக்கு எந்த கவிஞனாலையும் சிந்திக்க முடியல. அப்படி சிந்திக்கிறேன்னு சொன்னால் நம்பகத்தன்மை இல்லைன்னு அர்த்தம். அன்று இன்னைக்கு நமக்கு தொலைக்காட்சியை திருப்பினா இலங்கையில் என்ன நடக்கு, நெதர்லாந்தில் என்ன நடக்குன்னு பார்க்க முடியுது. ஆனால் அவன் காலத்தில் செய்திகளே வராது, தடை செய்யப்படுற காலகட்டத்தில் ஆகவன் எழுந்தது பார் யுகப்புரட்சின்னு புரட்சியை பற்றி பாடுறான். சிந்து நதியின் நினைவு நிலையை சேர நான் நாட்டிலும் பெண்களுடைய இந்திய ஒருமைப்பாட்டையே பாடுகிறான். ஒட்டுமொத்தமாக அவனுடைய ஆழமாக படித்தீங்கன்னா பாரதி தனக்கு மட்டும் மீசை வைக்கவில்லை, தமிழுக்கே மீசை வைத்து விட்டவன். தனக்கு மட்டும் தலப்பாக கட்டவில்லை, தமிழுக்கே தலப்பாக கட்டி விட்டவன். ஆகினால்தான் ஜீவாவையும் பாரதியும் இணைத்து ஜீவபாரதி என்று புனைப்பெயர் வைத்து அந்த கவிதையை எடுத்துக்கொண்டு பொன்னடியானை சந்தித்தேன். அவர் என்னை கட்டிப்பிடித்து, இப்படி ஒரு புனைப்பெயர் எவனுக்கும் கிடைக்காதையா, அற்புதமான பேர் அப்படின்ட்டு அந்த கவிதை அச்சாகி வரும்போது வேடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 பேர் சேர்ந்து வைக்கிற மரபுள்ளின்றதுக்கு கம்பாஸ்டர் என்ன பண்ணிட்டார்னா, ஜி.வா. பாரதின்னு போட்டார். ஜீவபாரதியை ஜியும் வாயும் இனிஷியல் ஆகிட்டார். ஆனால் வேலூரில் பிரம்மாண்டமான கவியரங்கம் பொன்னடியான் தலைமை நடக்கும்போது பாரதி, என் பாட்டுடை தலைவன் பாரதி, பாரதிதாசன், கண்ணதாசன், பட்டுக்கோட்டையின் தலைப்பு கொடுக்கும்போது என்னை கண்ணதாசனை பற்றி தலைப்படுத்தினாங்க. அப்போ என்னை பொன்னடியான் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, ஜீவாவும் பாரதியும் சேர்ந்து குரல் கொடுத்தால் எப்படி இருக்குமோ தம்பி ஜீவபாரதி குரல் அப்படி இருக்கும், வருக கவிதையை தருகனார்.
புலவர் கோவேந்தன் என்னுடைய தமிழ் வளர்ச்சிக்கு பெரிதும் பயன்பட்டவர். இந்த பின்புலம்தான் என்னை எழுத வைத்தது.